தளபதி அவர்களை நான் இளம் பிராயத்திலிருந்து அறிந்தவன். ஆனால் அந்த இடத்துக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவார். ஏன் உட்கார்ந்திருக்கிற தளபதி அவர் இருப்பவர்கள் பேரும் புகழை விட அதிகமான பேரும் புகழையும் பெறக்கூடியவர். நான் என்ன ஜோசியக்காரனா? ஒரு காலத்திலே கலைஞர் என்னிடத்தில் சொன்னார், வேற எந்த கட்சிக்கும் இவ்வளவு எதிர்ப்பு கிடையாது. இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உதயநிதி ஒரு நாள் எனக்கு இப்போது எதிர்ப்பதெல்லாம் இந்த கட்சியை தாங்கக்கூடியவர்கள் யாராக இருக்கார்கள் என்ற எண்ணம் தான். சொல்ல போனால் ஒன்று சொல்லுகிறேன், இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் நம்முடைய தயாராணி அவர்கள் தான் இந்த கூட்டத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகிறேன். நான் தலைவருக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம் என்றால், தலைவர் அவர்கள் காலத்திலிருந்து அரசியல் தவறுகள் ஏற்பட்டாலும் உயிர் கொள்கையான இந்திய எதிர்ப்பு, சுயமரியாதை, இவைகளெல்லாம் நாம் என்றைக்கும் விட்டுக் கொடுத்ததல்ல. இந்த இயக்கத்தை ஆரம்பித்து 67 ஆட்சியை பிடித்து அதை கலைஞர் கையில் ஒப்படைத்து போகிறார். கலைஞர் மிக வேகமாக அற்புதமாக இந்த நாட்டை ஆண்டார், இயக்கத்தை கட்டி காத்தார். அந்த தலைவரும் மறைகிற பொழுது தளபதியை கூப்பிட்டு என் பாதையை நடு என்று அறிவுறுத்தி அவரிடத்தை முதலமைச்சரும் அதேபோல் கழகத் தலைவர் ஒப்படைத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் நீண்ட நெடுங்காலம் கலைஞரோடு 50 ஆண்டு காலத்துக்கு மேல் இருந்தவன். தளபதி அவர்களை நான் இளம் பிராயத்திலிருந்து அறிந்தவன். ஆனால் நானே இன்றைக்கு வியக்கிற அளவுக்கு, ஓட்டுகிற அளவுக்கு, சனித்தடிக்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய பணியை ஆற்றுவதை பார்த்து மெத்த பெருமைப்படுத்துகிறேன். காரணம், அவர் கலைஞரத்தை பணியாற்றியவர், கலைஞரத்தை கற்றவர். அதே போன்று இந்த அடுத்து இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவார். அப்படி வருகிற பொழுது இந்த மன்றத்திலே நான் தெரிவிக்கிறேன், தலைவர் பெற்ற பேரும் புகழை விட, ஏன் உட்கார்ந்திருக்கிற தளபதி அவர் இருப்பவர்கள் பேரும் புகழை விட அதிகமான பேரும் புகழையும் பெறக்கூடியவர் என்னுடைய தம்பி உதயநிதி. நான் என்ன ஜோசியக்காரனா? இல்லை. வேறு பதவி கிடையாது. இந்த வார்த்தையை ஒரு காலத்திலே கலைஞர் என்னிடத்தில் சொன்னார், யோசரே என்னையும் மிஞ்சிடுவான், அவன் தளபதி இருந்து அவனை மிஞ்சிடுவான். இது இன்றைக்கு நான் சொல்லவில்லை, தளபதிக்கு தெரியும், உதயநிதி தெரியும், நீண்ட நலமாக சொல்லி வருகிறேன். காரணம், இந்த இயக்கத்தை அழியாமல் காக்க வேண்டும். வேறு எந்த கட்சிக்கும் இவ்வளவு எதிர்ப்பு கிடையாது. நமக்கு மட்டும்தான் எதிர்ப்பு. தமிழை சொன்னால் எதிர்ப்பு, சன்மானத்தை சொன்னால் எதிர்ப்பு, சுயமரியாதை கேட்டால் அது எதிர்ப்பு, சுழற்சி கேட்டால் எதிர்ப்பு. எதை எடுத்தாலும் நமக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் நாம் அதையெல்லாம் மீறி கையிலே ஆட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தளபதியை நான் இன்னும் உதயநிதி சொல்வேன். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ராஜராஜனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன். ராஜராஜன் மன்னனாக இருக்கிற பொழுது அந்த பணியை ராஜேந்திர சோழன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ராஜராஜனுக்கு காந்தாலூர் சாலை வரைய சாலை ஆட்சி இருந்தது. ஆனால் அவருடைய மகன் ராஜேந்திரன் பர்மா வரையில் தாயிலிருந்து வரையிலே தன் ஆட்சியை நிறுவி காட்டியவர். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உதயநிதி ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக வாழ்வார் என்பதை என்னுடைய அரசியல் கணக்கு. என் அரசியல் கணக்கு காரணம் தளபதிக்கே தெரியும். கிட்டத்தட்ட
நான் 60 ஆண்டிலிருந்து தலைவர் குடும்பத்தோடு மற்ற பணிகிறவர். எனவே எனக்கு இப்பொழுது இருப்பதெல்லாம் இந்த கட்சியை தாங்கக்கூடியவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் தான். அதை கணக்கு போட்டு அவர் செய்கிற பொழுது பாராட்டுக்குரியதாக அமைந்திருக்கிறது. எதை செய்தாலும் உதயநிதி சரியாக செய்கிறார். சமீபத்தில் வேலூருக்கு போயிருந்தார். அங்கு அவர் என்ன பேச்சு கேட்க வேண்டும் என்று முடியவில்லை. 6ஆம் முழத்தில் படித்தேன். என்னுடைய அனுபவத்துக்கும் அவருக்கும் சேர்த்து அந்த உறவினரை நான் படிக்கிற பொழுது என் கண்கள் பறித்து போய்விட்டது. இனி இந்த இயக்கத்துக்கு அறிவில்லை. எனக்கு இந்த இயக்கத்தை தவிர வேறு இயக்கம் தெரியாது. நான் இன்னும் சொல்ல போனால் ரூட்டில் நடக்கிற பொழுது மற்றவர்கள் கொடி பிறந்தால் அந்த நிழல் எம்மாப்படாமல் ஒழுகி போகிறவன். என்னை காரியம் அப்படிதான் வளர்த்தார். நான் கலைஞருடைய ஆத்மாத சிவன். ஆகவே இந்த குடும்பமும் என்னுடைய குடும்பம் போல் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஒன்று சொல்லுகிறேன். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாங்க இருக்கிறான். ஒரு காலத்தில் தலைவர் நானும் வயிற்று உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், ஏன் போகிற முறையே நீ சீட்டு கேட்டு இந்த முறை நிற்கிறியான்னு 71 தேர்தலுக்கு முன்னால் கேட்டார். எனக்கு சீட்டு கேட்ட வேணான்னு அவன் காரியம், நான் வக்கீலாக இருக்கேன், அதுதான் எனக்கு பிடிக்குதுன்னு. அப்போ அவனுக்கு அப்படின்னு போயிடாது. நான் அடுத்து கை கழுவ வந்தேன். கை கழுவா கை தண்ணியை ஊற்றுறாங்க தயாளமாக. ஏன் தம்பி வாங்க சீட்டுனாங்க. நான் கிட்ட அவ்வளோ செலவு பண்ண முடியாது, எல்லாம் கொடுப்பாரு நில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா 10,000 வருது. ஆகையினால் நான் எம்எல்ஏவாக, அமைச்சராக, கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் நம்முடைய தயாரணி அவர்கள்தான் என்பதை நான் பெருமைப்படுகிறேன். இந்த கூட்டத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். அப்படி பல பேர் வளர்த்த குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய இளந்தலையாக வந்திருக்கிற நம்முடைய பெரியதே இனிமேல் கட்சியை பார்த்துக் கொள்ள வேண்டிய நிலை இன்றைக்கு வந்து கருப்பு சிவப்பு வருகிறார். தமிழ்நாட்டில் தேசிய சின்னம் அதுதான். அது இருக்க என்ன கருப்பு சிவப்பு காரணம்? இருண்டு இருக்கிற இடத்திலெல்லாம் ஒளியேற்றுவதற்கு தான் சிவப்பை போட்டிருக்கிறோம். அந்த சிகப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் காலையிலே உதிக்கின்ற ஒளிய சூரியனுடைய நிறத்தில் இருக்க வேண்டும். ஆகியாலே அண்ணா அவர்கள் ஒளிய சூரியனை கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த ஒளி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியில் இருளை அகற்றுதோம், அப்படி நாம் சமுதாயத்தை ஆற்றுக்கபடி கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த நாடு பெரிய வேண்டும். ஆனால் எந்த இருள் இருக்கிறது, எல்லா இடத்திலும் வாழ்க்கையில் இருள் இருக்கிறது, சமுதாயத்தில் இருள் இருக்கிறது, இலக்கியத்தில் இருள் இருக்கிறது. இப்படி எல்லா இருளையும் போக்க வேண்டும். அதற்காகத்தான் அண்ணா அவர்கள் மேலே வைத்து பேச போந்தார். இந்த சிகப்பு ஒன்று சொல்லுகிறேன். நான் கள்ளக்குறிச்சி மாநாட்டில் பேசி கொடியேற்றி விட்டு பேசி ஒரு காந்தாரபதி வந்தேன். கலைஞர் ஆகியோர் சொல்லியிருக்கிறார். அந்த சிகப்பு தலைவர் அவர்கள் விடுதலையிலே வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த கருப்பு சிவப்பு அண்ணா சொல்லிவிட்ட பிறகு கருணாநிதி அது செயல் பண்ணினாரா. ஆனால் அங்கே ஒரு திருவள்ளிசாமின்னு ஒருத்தர் தான், அவர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போட்டாரா பெரியார் பண்ண. சிகப்பு அக்கப்படல என்ன பண்ணுறது பார்த்தா தலைவர் ஒரு குத்தி ரத்தத்தை சிகப்பாக்கி அதை கொண்டு வைத்தார். ஆகவே இன்றைக்கு இந்த கொடியில் இருக்கிற சிகப்பு தலைவர் கலைஞருடைய கையில் வந்த ரத்தத்தால் உருவான கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி நம்முடைய கட்சி. அதனாலே இன்றைக்கு சுபாத்தேன் ரொம்ப மகிழ்ச்சி. மிலிட்டரியில் கூட திடீர் பண்ண மாட்டான், அப்படி வழியாக செய்திருக்கார். அது யார்? இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் இந்த நாட்டை ஆளுகிறார். நான் தலைவருக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம் என்றால், தலைவர் இப்படி செய்ய போறேன்னு சொல்லிட்டு வரேன் கேட்டார். இவர் மூச்சு விட மாட்டார். அதுக்கப்புறம் டக்குன்னு அது ஒரு தலைவர் என் வாழ்க்கையிலேயே கூட போன மாதிரி நடந்தது.
ஆகையினால் தளபதி அவர்கள் 24 வருஷம் இந்த அரசியலை வைத்திருக்கார். எனவே தமிழ்நாடு ஒரு பிற்காலமாக ஒரு அறிவிப்பு சமுதாயம் மாற்றியமைக்க தளபதி அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு நாம் பின்னிற்போம். இந்த தேர்தலிலே மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை தளபதி கையில் ஒப்படைப்போம் என்று கூறி இந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிறேன். நன்றி.